ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? டியூப் மினிஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டில் எப்படி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது இந்த ப்ளூ டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அப்படி ப்ளூ டிக்கில் இல்லாட்டா அதை டிக் பண்ணி விட்டுக்கிறங்க. இப்போ சர்ச் பாரில் போய் யூடியூப் டேஷ்போர்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே முதல் வெப்சைட் யூடியூப் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் க்ரோம் ப்ரௌசரே கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டுக்கு உள்ளே என்ன செய்யும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு 4ஆவதாக உள்ளது இந்த 3 லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறோங்க. இதுதான் ப்ளேலிஸ்ட் இருக்கிற இடம் அண்டு க்ரியேட் பண்ணுற இடம், நியூ ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற இடம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ரைட் சைடில் பாருங்கள், சர்ச் பாக்ஸ் சர்ச் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் நியூ ப்ளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூ ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த நேமில் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் ஆகணுமோ அந்த நேமை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் யூடியூப் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, கீழே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேன்சல் ஆர் கிரியேட் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ப்ளூ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய வீடியோக்குள்ளே அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். வெரி ஈஸியான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் மறக்காமல் நம்முடைய டியூப் மினிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.